வணக்கம் தினமர நேயர்களே, உரைகள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். படிக்காதவர்களுக்கு பதவி, திமுக கட்டமைப்பு பற்றி பாஜக சொல்வது சரியா? நேற்று திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவில் படிக்காதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் கர ஜெய்கன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் செல்வம் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். அதே போல பத்திரிகையாளர் கே ஆதித்தன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் ஜெய்கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கின்றேன். எப்பொழுதுமே அரசியல் என்பதே படிக்காதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதெல்லாம் பல சட்டையர்ஸில் வந்திருக்கு, காமெடிகள்லாம் வந்திருக்கு. நீ படிக்க லாய்க்கலைன்னா அரசியல் தான் போகணுன்ற விஷயங்களெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக போன்ற கட்சிகள் வரும்போது அறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் பெரிய பிஹெச்டி முடித்தவர்கள்லாம் கல்வியாளர் அன்பழகன் போன்றவர்கள்லாம் அமைச்சரவையை அலங்கரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு சிறிய தோய்வு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறிய தோய்வு ஏற்பட்டது. இப்போது இன்னும் அது கொஞ்சம் தோய்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சேகர்பாபு உட்பட அவர்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த குற்றச்சாட்டை முதல்ல தவறுங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நம்ம இந்திய சமூகத்தையே பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள்னா நம்ம பார்க்க முடியாது. அரசியல் நீ வரும்போது அதற்கு எல்லாருக்குமே அனுமதி உண்டு. படித்தவர்கள் தான் அரசியலில் வர வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. அதே மாதிரி படிக்காதவர்கள் அமைச்சராகக்கூடாதுன்றோ உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாதுன்றோ எந்த விதமான அந்த சட்ட திட்டங்களும் இல்லை, வரையறைகளும் இல்லை. நான் சொல்லக்கூடியதை தனி மனித காழ்ப்புணர்ச்சி வேறு. அதில் படிப்பு சம்பந்தமான கல்வி இந்த தகுதிகளை எல்லாம் பேசக்கூடாது. சேகர்பாபு மீது உங்களுக்கு தனிப்பட்ட ஏதேனும் உங்களுக்கு குற்றச்சாட்டுகள் உண்டு, மற்ற செய்திகள் அவருடைய செயல்பாடுகள் மீது உங்களுக்கு அதிருப்தி உண்டு என்றால் அதை பேசலாம். ஆனாலும் கூட கல்வி தகுதியை நீங்கள் பேசுவது என்பது ஒட்டுமொத்த அந்த அதாவது கல்வி பள்ளிக்கூடம் போகாதவங்கெல்லாம் முட்டாளா? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய அறிவு புலம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் படிக்காத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ காமராஜர் படிக்கலைங்கிறத அதை நம்ம பொதுவான செய்தியாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது கிடையாது. எத்தனையோ பேர் இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருப்போம். நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் படிக்காதவர்கள் தான் மக்களை தேர்ந்தெடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதிகமான படிப்பு உங்களுக்கு என்னென்னா கல்வி தகுதியை என்ன எதுன்னு இப்போ அண்ணன் சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேறு அவர் குற்றம் இருக்குது, அவரோட குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவருடைய அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது, சரித்திர அதை தான் சொல்கிறாங்க, சரித்திர பதிவு ஒரு வழக்குகள்லாம் இருக்குது. சென்னையில் நான் என்ன சொல்கிறேன்னா, சென்னையில் செயல்பாடுகளோடு இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் மீது பல வழக்குகள் இருக்குது, படித்தவர்கள் மீதே வழக்குகள் இருக்குது. அவரை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்து சமய அறநிலைத்துறையில் அவர் செயல்படுகின்ற விதத்தை பாருங்கள். அவரே ஒரு ஆழ்வாரை போல செயல்படுகிறார், அவரே ஒரு நாயனாரை போல செயல்படு. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு கட்சியில் அவர் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாத நபர்கள் இது போன்ற அதிருப்தி செய்திகளை அவருடைய கல்வி தகுதியோடு இணைத்து பேசுவது தவறு. கண்டிப்பாக சார். ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். அடுத்த கட்டமாக சேகர்பாபுன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் எடுத்துங்க, பாரதிய ஜனதா கட்சியில் எடுத்துங்க, இப்போ எல்லாரையும் நீங்கள் ஒரு குறைச்சி மதிப்பிடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய செயல் வீரர்கள் படிக்கக்கூடிய நபர்கள், படித்து வரக்கூடிய நபர்கள் எல்லா பணிகளிலும் நீங்கள் ஈடுபட முடியுமா? இன்றைக்கு படித்தவர்கள் போய் அந்த கட்சி கொடியை தூக்கிட்டு போவாங்களா? கோஷங்கள் போடுவாங்களா? என் தலைவர் வாழ்கன்னு சொல்லுவாங்களா? இதையெல்லாம் செய்வதற்கு படிக்காத இருக்கக்கூடிய தொண்டர்கள், செயல் வீரர்களும் தேவைப்படுகிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது தவறான செய்தி, தவறான முன்னுதாரணம், இது தவிர்க்கப்பட வேண்டியது. கண்டிப்பாக சார். செல்வம் சார், இப்போ அவர் சொல்கின்ற விஷயத்தில் உழைப்பாளிகள் இவர்கள் கண்டிப்பாக தெருமுனையிலே போராட்டம் செய்வர்கள்லாம் அந்த நிலையில் தான் இருப்பார்கள். அவர்கள் படிப்படியாக வளர்ந்து அரசியலில் வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. இப்படியே ஒன்று குற்றச்சாட்டு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய பீகார் போன்ற மாநிலங்களில் படிப்பறிவு இல்லாத அமைச்சர்கள் பல பேர் இருக்க தான் செய்கிறார்கள். குற்றப்பணியில் உள்ள பலரும் அங்கே இருக்க தான் செய்கிறார்கள். அதுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்ன பதில் சொல்ல போகுதுன்னு வினாவாக இருக்கின்றது. தினமலர் உரைகள் நிகழ்ச்சிக்கு
அதனுடைய நெறியாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் மரியாதைக்குரிய தம்பி வழக்கறிஞர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு, அது போலவே பத்திரிகையாளர் ஆதித்யன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, தினமலர் நிறுவனத்திற்கு என்னுடைய முதல் வணக்கம். அதாவது இப்போ நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அவர்கள் வந்து பேசுறது என்ன பொருள் கேட்டீங்கன்னா, படிக்காதவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது கிடையாது. விவரம் தெரியாதவங்க, அந்த துறை சார்ந்த அறிவு இல்லாதவர்கள் அல்லது துறை சார்ந்த அனுபவம் இல்லாதவர்கள் அந்த துறைகள்ல வந்து ஆட்டம் போடுவது அல்லது பெரிய முதிர்ச்சியாக தன்னை காட்டிக் கொள்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அல்ல என்கிற அந்த ஆதங்கத்தின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் சொன்னாங்க. ஒண்ணு கேளுங்க, ஒரு காலத்துல 1967 என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். 1967 சட்டமன்ற தேர்தலில் படிக்காத காமராஜரை படித்த பே. சீனிவாசன் தோற்கடித்தார் என்று பேசியது திமுக. ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப படிக்காதவங்க அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு கிடையாது, படிக்காதவர்களிடத்துல அனுபவம் இல்லைங்கிறதும் பாரதிய ஜனதா கட்சியோட எண்ணமா அது நோக்கமா கிடையாது. ஆனால் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள், தினசரி குற்றங்களில ஈடுபடக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லதில்லைங்கிற நோக்கத்துலதான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுல படித்தவன் அல்லன், பல்கலைக்கழகம் பார்த்தவன் அல்லன், நால்களை வேதம் பயின்றவன் அல்லன் என்றாலும் கூட ஏழைகளின் இதயத்திலே இடம்பெற்றிருந்த கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஏற்படுத்திய பள்ளிக்கூடம் தான் இன்றைக்கு கல்லூரிகளாக வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியாக, பொறியியல் கல்லூரியாக மாற்றிய பெருமைக்குரிய பெருமகனார் பெருந்தலைவர் காமராஜர் ஏற்படுத்தி கொடுத்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு பட்டதாரிகளாக, பொறியாளர்களாக, மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அது மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல இன்னைக்கு சேகர் பாபு என்று நான் குறிப்பிட்ட தம்பி ஜெயகண்ணன் சொன்னதனால சொல்றேன். திரு சேகர் பாபு அவர்கள் ஏதோ ஒரு ஆழ்வாரை போல, நாயன்மார்களை போல மிகப்பெரிய ஆன்மீக பணியை செய்வதாகவும் இந்து சமய அறநிலைத்துறையில அவர் மிகப்பெரிய அளவில் பண்றதா சொல்றாங்க. நான் இன்னும் நண்பர், நம்முடைய நெறியாளர், மூத்த அனுபவம் உள்ள நெறியாளர், அவர் மூலமாகவே நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்களுக்கு சொல்லுவேன். இந்து சமய அறநிலையத்துறையில நேற்றைக்கு திருச்செந்தூர்ல இப்பொழுது புதிதாக புனரமைக்கப்பட்ட அந்த கட்டடங்கள்ல அது வைத்திருக்கிற கழிவறையில இருக்கிற பொருத்தப்பட்டிருக்கிற சாதனங்கள் எல்லாம் பழுதடைஞ்சு எவ்வளவு நாள், ஒரு மாசம் கூட ஆகல, பழுதடைஞ்சு கிடக்குன்னு சொல்லி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் வீடியோ போடுறார். அவர் வீட்டுல காலையில 4 மணிக்கு காவல்துறை போய் அவரை கைது செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. முதல்ல காவல்துறைக்கு வந்து 41 சமன் கொடுக்கணும். நீங்க அவரை விசாரணைக்கு அழைக்க சொல்லி அழைப்பானை கொடுக்கணும். என்னுடைய நண்பர் தம்பி ஜெயகண்ணனுக்கு தெரியும். 41 சமன் கொடுத்து அவரை என்கொயரிக்கு கூப்பிடணுமே தவிர காலை 4 மணிக்கு பொம்பளையால் கிட்ட போய் காவல்துறை தகராறு பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனமா அல்லது அத்துமீறல், அதிகார துஷ்பிரயோகம் வந்து நடக்கக்கூடாது. இதை நடத்துவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். இவர் சொல்ற மாதிரி சேகர் பாபு வந்து 1000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்ல, பல கோயில் புனரமைப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆன்மீகத்திற்கென்ற தன் அமைச்சரவையிலே மிகப்பெரிய சிறப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைச்சராக இருக்கின்றாரு. ஏதோ சிறு குற்றத்திற்காக நீங்க மொத்த துறையே தவறுன்னு சொல்லிவிட முடியாது இல்லையா? இல்ல, அருமையா கேட்டீங்க. அதாவது 100 மார்க், அதாவது 100க்கு 100 மதிப்பெண் பெறுகிற மாணவன் அவன் தொடர்ந்து மதிப்பெண் பெற வேண்டுமே தவிர ஒரே ஒரு முறை 80% மதிப்பெண் பெற்றுட்டான்னா அவன் கீழே போயிடுவான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதை திருச்செந்தூரை போன்ற ஆன்மீக தளத்தில்
அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர்ல இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறது என்று சொன்னால் இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பேற்கிறது வேண்டாமா? அதை விட்டுட்டு காவல்துறையை வைத்து மிரட்டுவது எந்த வகையில் நியாயம்? ஒண்ணு. இரண்டாவது, இன்னொன்னு சொல்றேன். மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயகண்ணன் அவர்களே, ஜெயகிருஷ்ணன் அவர்களே, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை இப்ப என்ன நடக்க தெரியுமா? இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு 200 ஏக்கர் இடம் உங்க குடும்பத்துக்கு சொந்தமான இடம் இருக்குன்னு சொன்னா அதுல பட்டால கோவில் நிலம் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி சொல்லி போற்ற வேண்டியது. ஏது பட்டால கோவில் நிலம் தடை செய்யப்பட்டுள்ளது. உடனே அதுக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையரை பார்க்கணும், அவர் மூலமாக பார்க்க வேண்டிய உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிற அமைச்சர் பெருமக்களை பார்க்க வேண்டும், அதிகாரிகளை IAS அதிகாரிகளை பார்க்க வேண்டும், ஆணையர்களை பார்க்க வேண்டும். ஐயா ஆண்டவனுக்கு அடுக்காது. யாரு ஆண்டவனுக்கு? ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவனே. இன்னும் கூட கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல தம்பி ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் சொன்னதுனால சொல்றேன், இந்த காலத்துல நாமார்க்கு குடிலோ கவலை அஞ்சோம் ஏவாரோம் இடர்படும் ஏற்றமிகு கருத்தை எடுத்துரைப்போம் அஞ்சோம் இல்லோம் என்று சொன்ன அந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வாழ்ந்த இந்த பூமியில, நாயன்மார்கள் வாழ்ந்த இந்த பூமியில அடுத்த சுற்றுல பேசுவோம் சார், கண்டிப்பா தொடருவோம். ஏன்னா ஆதித்தன் சார் வேற பேசணும். ஆதித்தன் சார் பேசணும், அவர் இன்னும் ஃபர்ஸ்ட் சுற்றே முடிக்கல அவர். ஆதித்தன் சார் இப்போ இந்த அதாவது குற்ற பின்னணி போன்ற விஷயங்கள், கல்வி இல்லாதவர்கள்லாம் வருகிறார்னு சொன்ன பார்த்தா இது பல ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா இருக்குது. திடீர்னு அதை இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுவது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை இந்த விஷயத்தில் படித்தவங்க எல்லாம் அரசியல் சொல்றதை நம்ம ஏற்க முடியாது. ஏன்னா அரசியல் சட்டமோ எதுமோ சொல்லலை, படிக்காத ரொம்ப பேர் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி பெருந்தலைவர், அதுக்கு பேர் கலைஞர் SLC தான் படித்தாரு. 50 வருஷத்துல அவங்க கொண்டு வந்த வளர்ச்சி எவ்வளோ நம்ம சொல்ல முடியாது. எம்ஜிஆர் என்ன படித்தார், அவரு எவ்வளோ வளர்ச்சி கொண்டு வந்தார், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நோக்கம் நல்லதா இருந்தா படிக்காதா இருந்தா படிச்சவனா நல்லதா இருக்கணும். ஏன்னா அண்ணாமலை இவ்வளோ IPS படிச்சேன்னு சொல்றாரு. ஆனா அந்த சாட்டை அடி போராட்டத்துக்கு முன்னால ஒரு பேட்டி கொடுத்தாரு பாருங்க, மயிர் இந்த மாதிரி அன்பார்லிமெண்ட் வேர்டெல்லாம் பேசுறாரு. ஒரு நாளாந்தர பேச்சாளர் மாதிரி சில வேர்டெல்லாம் யூஸ் பண்றாரு. அது ஏன் அவருடைய மனப்போக்கு அப்படி போயிருக்குன்னு சொல்லலை. தேர்பாவை பொறுத்தவரை அவர் வந்த விதம் கீழ்மட்டத்தில் வந்திருக்கலாம் சொல்ற மாதிரி. ஆனா சேகர்பாபு நம்ம அப்படி பார்த்தா நம்ம வால்மீகி வால்மீகி நம்ம புறக்கணிச்சா ராமாயணம் கிடைச்சிருக்குமா? வால்மீகி யாரு? அப்போ அவர் மேல அவர் என்னவா இருந்தாரு? அந்த மாதிரி மற்றவருடைய நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது. இன்னைக்கு இருக்கும்போது அவங்க நல்லது செய்யறாங்களா இல்லையா? நீங்க மத்திய அமைச்சரவையில பாருங்க, இன்னைக்கு 28% பேர் குற்ற பின்னணி இருக்காங்க, 11 பேர் SLC தாண்டல. அப்ப அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுல பாதி பேர் தான் கிராஜுவேட், மீதான் மற்றவங்க நல்லா படிச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுக அமைச்சரவையிலையும் முனைவர் பட்டம் வாங்கினவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி. சும்மா கௌரவ டாக்டர் பட்டம் நான் சொல்லலை, முனைவர் பட்டம் வாங்கினவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. தென்னரசு இருக்காரு, இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஆனா அதனால படிச்சவங்க படிக்காம பார்க்கணும், அவங்க செய்யறது நல்லா செய்யறாங்களா? சேகர்பாபு பொறுத்தவரையில அவங்க வேகமா செயல்படும். ஏன்னா அறநிலைத்துறை இன்னைக்கு பிஜேபி எதிர்கட்சி வளர வளர அவங்க மெயினா அறநிலைத்துறை தான் குறி வச்சு அவங்க விமர்சனம் பண்றாங்க. இப்ப அவர் சொன்னாரு திருச்செந்தூர் சம்பவம், திருச்செந்தூர்ல அப்படிதான். அது 260 கோடி ரூபாய ஒரு தனி நபர் HCL அதிபர் நன்கொடை கொடுத்திருக்காரு. அதை கவர்மெண்ட் முறையா செயல்படுத்துறாங்க, பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. திருச்செந்தூர்ல எவ்வளவோ நல்லது பண்ணிட்டு இருந்தா கூட அதை முறையான கண்காணிப்பு இல்ல. ஒரே ஒரு தக்காரு சென்னையில இருக்காரு, இங்க அதனுடைய அவரால் பண்ண முடியல. மாவட்ட கலெக்டர் திருத்துக்குள்ள இருக்காரு, அவங்களால பண்ண முடியல. சரியான கண்காணிப்பு இல்லாதனால மக்கள் கூட்டம் வர வர இவங்களால திணறாங்க. ஒரு கிரௌட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. திருப்பதியில போய் பாடம் படிச்சு வரணும் அதிகாரிகள், அவங்களால தெரிய மாட்டேங்குது கிரௌட் மேனேஜ்மெண்ட். செல்வம் சார் உங்க செல்வம் சார் நீங்க பேசும்போது குறுக்கிட்டாரா? இருங்க, அவர் பேச முதல் சுற்று அவர் பேசுவார், முதல் சுற்று பேசுவாரு. இல்ல இல்ல நீங்க போன் எழுதி வச்சுக்கோங்க. இல்ல செல்வம் சார் அவசரப்படாது, அவர் மூலம் திருச்செந்தூர்ல யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. அமைச்சர் இருக்காரு, அந்த தொகுதியில அமைச்சர் இருக்காருங்க. அமைச்சர் என்ன செய்யறாரு? அவர் பதில் சொல்லுங்க. ஆணையர் என்ன சொல்றாரு? இடையாளர் என்ன செய்யறாரு?
கோயில தலையிட மாட்டாரு அமைச்சர். இது வந்து சேர்பாபு நேரடி கண்ட்ரோல். அவரு தக்கார் இருக்கு. இப்போ அரங்காவல குழு இருந்துச்சு, அந்த குழு போய் தக்கார் மட்டும்தான் இருக்காரு. அவரை போய் இவ்வளவு பெரிய கும்பாபிஷேக பணிகளை அவங்களாலாம் பார்க்க முடியல. அதுக்கு ஒரு சிறப்பு குழு எல்லாம் போட்டு பண்ணாதான் நல்லா இருக்கும். அது போக இப்போ விடுதிகள்லாம் கவர்மெண்டே அறநிலைத்துறையை கட்டி சுற்றுலாத்துறைக்கு போட்டு பராமரிப்பு நல்லா நடக்குது. ஆனா இது வந்து அரசியலுக்காக பண்றாங்க, தப்பு நடக்கிறது. அது கரெக்ட் தான். ஏன்னா பிஜேபி ஒரு ஆள் யாராவது குற்றம் சொல்ற ஒரு ஆள் இருந்தா தான் அவங்களும் விழிப்பா செயல்படுவாங்க. ஒரு 25% தப்பு நடக்கத்தான் செய்யுது. அது வர வர குறைய பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு அமைச்சரை போய் நீ வந்து சரித்திர குற்றவாளி எல்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. ஏன்னா நம்மளே பார்த்துக்கோ, நம்ம அமித்ஷா வந்து என்ன படிக்காரு, பயோ கெமிஸ்ட்ரி படிச்சு ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருந்தவர். நம்ம பிரதமர் என்ன செஞ்சிருக்காரு, பிஏ எம்ஏல எதில் படிச்சாரு, ஓப்பன் யூனிவர்சிட்டி படிச்சாரு. அவருடைய பதிவை சான்றிதழை இன்னும் நம்ம பார்க்க முடியாது, கோர்ட்ல தான் பார்க்க முடியும். இந்த மாதிரிதான் இருக்கு நிலைமை. அதுக்காக படிப்பை வச்சோ அவருடைய பழைய நடத்தை வச்சோ நம்ம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. இப்போ இருக்கவங்கள பத்தி பேசுங்க, இப்ப நடக்கிறத பேசுங்க. ஏன்னா அறநிலையத்துறை முன்னால ஒரு கட்டத்துல நான் போய் 10 கோடி நன்கொடை கொடுத்தா 50 லட்சம் 1 கோடி அதிகாரிகள் கொடுத்தாலும் நன்கொடை வாங்குவாங்க. அப்படி நிலைமை இருந்துச்சு. இப்போ அது இல்லை. அந்த மாதிரிலாம் கும்பாபிஷ குழுன்னு போட்டுக்கிட்டு அவங்க உட்காந்து துட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. எல்லாம் வர வர குறைஞ்சிட்டு வருது. எவ்வளவு சிலைகள் திருட்டு போச்சு அதெல்லாம் மாத்திட்டு இப்போ கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துச்சுன்னா பக்தர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு. ஒரு இன்னைக்கு திருப்பதிக்கு மிஞ்சிய அளவுக்கு திருச்செந்தூர்ல கூட்டம் வருது. அதனால மக்கள் வந்து டெய்லி யாராவது எது நடந்தாலும் அது வந்து வீடியோ வந்துருது. ஒரு வீடியோ போட்டால் எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா பாக்குறாங்க. அதனால அங்க வந்து ஒரு அன்னைக்கு சமீபத்தில் பெரிய தேரோட்டம் நடந்துச்சு. கோயில் சார்பில் 1.25 லட்சம் ரூபாய்க்கு இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இது பண்ணிட்டு அவரை தக்கார் வந்து நாங்க பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கோயிலுக்கு வடம் பிடிச்சி வடம் வாங்கி கொடுத்து தேர் ஓட்டு ஒரு அங்க உள்ள பிரமுகர், எங்க ஊர் பிரமுகர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணாங்க. அதை பத்தி யாரும் சொல்லல. ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கனால அப்படி பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்க அரசு இல்லாம தனியார் எவ்வளவோ பண்றாங்க அந்த கோயிலுக்கெல்லாம். அதெல்லாம் யாரும் சரியா பண்ணல. இன்னும் மட்டும் இல்ல, திருச்செந்தூர் கோயில நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தின அதை விட பழமையான அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதை வந்து கவர்மெண்ட் கிடங்கு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குடோன் மாதிரி. தமிழ்நாட்டுல அவ்வளவு வடக்கையர் அங்க தீவன் போட்டிருக்காங்க குடோன். அதெல்லாம் யாரும் போய் இந்த பிஜேபி அதெல்லாம் பார்த்து யாரும் பார்த்து குறை சொல்றது இல்லை, எழுதுறது இல்லை. நீங்க சொல்லுங்க சார், உடனே பிஜேபிங்கிற நீங்க சொல்லுங்க சார். இதுக்கு போய் பிஜேபி சொல்றீங்க, அதிமுக சொல்ல மாட்டீங்களா, கம்யூனிஸ்ட் சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க சார். நான் பக்கத்துல இருக்கிறனால பார்த்து சொல்றேன். சொல்றாங்க சார். அதுவும் கேளுங்க. அதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தென் மாவட்ட பொறுத்த வரையில பிஜேபியோட இந்து முன்னணி தான் தீவிரமா செயல்படுறாங்க. அறநிலையத்துறையால மக்கள் பஞ்சம் அவங்க தான் செயல்படுறாங்க. பிஜேபி எல்லாம் பெரிய அளவுல வர்றதில்லை. தலைவர்கள்லாம் இந்து முன்னணி தலைவர் தான் அதிகமா செயல்படுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் போராட்டம் நடத்துறாங்க, பெருசா பண்றாங்க. அதனால அதையும் நம்ம அதுக்கு வட மாநிலங்களை வேணா பிஜேபி பண்ணலாம்னு சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்ற பின்னணி போன்ற விஷயங்கள்லாம் பேசுவதற்கு காரணம் சேகர் பாபுவோட அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் செயல்பாடுகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் எம்எல்ஏவாக இருந்துங்க வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் செயல்பாடுகள் என்பது பலரும் வந்து நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க, பாசிட்டிவாகவும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்த போது. ஏன்னா அவர் அமைச்சரான போய் வடபழனி போன்ற பகுதிகளெலாம் சென்று அங்கே ஆய்வுலாம் செய்து அந்த இடங்களெல்லாம் மீட்டார். பல்வேறு இடங்களில் வந்து இந்த விஷயம்லாம் செயல்பட்டது. ஆனால் வந்து பயணியில் ஒரு அந்த சுற்று வட்டார இருக்கிற பகுதிகளில் கடைகள் அகற்றப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அது நெகட்டிவாகவும் பார்க்கறது, பாசிட்டிவாகவும் பார்க்கப்பட்டது. இப்போ சமீபத்தில் திருச்செந்தூரில் இவர் சொன்ன ஒரு சம்பவம், அதே போல் அங்கே ஒரு பக்தர் மரணம் அடைந்த சம்பவம் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி முக்கியமான விஷயமாக பார்க்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளில் அது வந்து அறநிலைத்துறை வந்து சுணங்கி போயிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான விஷயமே ஆன்மீகம். அதில் வந்து அவர்களுக்கு வந்து சுணக்கம் ஏற்படும் போது அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறார்கள். அதனால் வந்து அறநிலைத்துறை என்பது சேகர் பாபு கட்டுப்பாட்டில் இருப்பதால் தங்களுடைய ஆன்மீக நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய விஷயத்திலேயே சுணக்கம் ஏற்படும் போது அந்த அமைச்சரின் குற்றத்தை முன்வைப்பதற்காக இந்த விஷயங்கள் பேசுகிறாங்க. நீ எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு செய்தி என்னென்னா, அண்ணன் சொன்ன மாதிரி வால்மீகி அவர்கள் வாழ்ந்தார், அவர் ராமாயணத்தை எழுதினாருங்கிறத மாற்றம் கிடையாது. வால்மீகியோடைய வரலாறை யாரும் கேஸ் ஹிஸ்ட்ரி பார்க்குறது கிடையாது. வால்மீகி எழுதின ராமாயணத்தை தான் பார்ப்பாங்க. அண்ணன் சேகர் பாபுவை பொறுத்தவரை அவர் அண்ணன் நம்ம ஆதித்தன் அண்ணன் சொன்ன மாதிரி அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வேகமானவை. சென்னையில் வளர்ந்தவர் உங்களுக்கு தெரியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பேசும் மொழியிலேயே நானும் பேசணும். எதிர்க்கட்சிகள் வந்து பேசக்கூடிய மொழியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மொழியாக பேசக்கூடியவர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். அப்படி இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகளில் நீங்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் இப்போ உங்களுக்கு தெரியும் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியிருக்காரு. அது சம்மந்தமாக ஏதாவது குறை சொல்லுங்கள்.
அதில் வந்து இல்லை இவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லுங்கள். என்ன செய்தி என்ன? ஏன் மீண்டும் மீண்டும் அண்ணன் சேகர்பாபு குறிவைக்கப்படுகிறார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்து உங்களுக்கு பெரியாரிய இயக்கம் என்பதால் அது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த இறை மறுப்பு கொள்கையில் உள்ளவங்க அப்படிங்கிற செய்தியை மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அதை உடைக்கும் விதமாக அப்படி கிடையாது. அரசுன்னு வந்துட்டதுக்கு பிறகு அதற்கென்று ஒரு அமைச்சர் அந்த இந்து சமயத்தை மிகவும் வந்து பணிவோடு வணங்கக்கூடிய ஒரு, நான் என்ன சொல்கிறேன், அவருடைய ஏதேனும் அந்த பழைய நீங்கள் சொல்கிறீங்களே கேஸ் ஹிஸ்ட்ரி, அந்த வழக்குகள் அவர் மீது எது குற்றச்சாட்டு, நான் என்ன சொல்கிறேன், ஒரு போராட்டத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்க குற்றவாளி ஆகிட முடியுமா? நீண்ட காலமாக அரசியலில் இருக்கார் அவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தே வரட்டுமே, ரெண்டுமே திராவிட இயக்கம் தான். டாக்டர் கலைஞர் அவர்களே ஒரு முறை அவர் சேகர்பாபு அவர்கள் சேரும்பொழுது சொன்னார், சேகர்பாபு போன்ற செயல் வீரர்கள்லாம் நம்ம கட்சியில் இருக்க முடியாதா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இதுதான் செயல்பாடு. அதற்கு பிறகு வந்து உடனடியாக அவருக்கு பதவி கொடுத்துருலையே. அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கழித்து தான் கொடுக்குறாங்க. அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அதன் பிறகும் கூட இந்த அமைச்சர் பதவி என்பது அவர் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பணிகளில் உள்ளவர். உங்களுக்கே நல்லா தெரியும், காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பார்க்கக்கூடியவர். சபரிமலைக்கு பொதுவாகவே அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா காவி வேட்டி கட்டிக்கிட்டு தான் வரக்கூடிய அளவுக்கு ஆன்மீக. நான் என்ன சொல்கிறேன், இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கண்ணப்ப நாயனார் நீங்கள் பாருங்கள், இறைவனுக்கு வந்து கண்ணை கொடுத்ததா வரலாறு உண்டு. அவர் செய்கிறது வந்து தவறாக சொல்லிட முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மத ரீதியாக சமய ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வுகளை அமைச்சர்கள் மேலே காட்டாதீங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அவருடைய செயல்பாடு நாங்கள் கட்சி ரீதியாக நீங்கள் வந்து அவங்களை விமர்சனம் பண்ணுங்கள். மாவட்ட செயலாளராக இருந்து வந்து அடிதடி பண்ணுறாரு, மற்றவங்களை ரவுடிசம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கான பதில் அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி, இது அமைச்சர் பதவி என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்டது. அந்த பதவியில் வந்து நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் போதும். ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினராக இல்லைனா கூட நீங்கள் அமைச்சர் வரலாம். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். மற்றபடி நீங்கள் இதை படிச்சிருக்கணும், SSLC டிகிரி அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் அதில் இல்லை. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்று தான், மீண்டும் மீண்டும் அண்ணன் சேகர்பாபு மீது அந்த சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டு என்பது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை தவிர அவருடைய செயல்பாடுகள் மீது குறை சொல்ல முடியாது. சார் செல்வம் சார், இப்போது நீங்கள் வந்து திமுக என்ற சார் சொன்ன மாதிரி ஈவேரா உங்களுக்கு தான் வரேன், கையில் தூக்கம் நான் வந்து அவங்க கூட தான் வந்துட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து ஈவேரா போன்ற சிந்தனை உடையவர்களால் தான் இந்த விஷயம்லாம் நடக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபியில் அதை பற்றி பேசவே இல்லையே, எந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கவில்லையே. திரு ராஜா அவர்கள் மட்டும் ஆங்காங்கு நடைபெற்று கொண்டிருந்த அந்த ஆலயங்களை பற்றி பிரச்சனையை பற்றி பேசினார். ரமேஷ் என்பவர் வந்து ஆலய பாதுகாப்பு கமிட்டியில் பேசினாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவிற்கு தலைவர்கள்லாம் வந்து எந்தவித பிரச்சனையோ இல்லை அறநிலைத்துறை பற்றியோ எந்தவித கருத்துக்களும் தெரிவிக்காமல் தான் இருந்தார்கள். இப்போ திமுக அரசு வரும்போது மட்டுமே தொடர்ந்து வந்து அவர் படிப்பில்லாத அறிவில்லாதவர் குற்ற பின்னணி போன்ற விஷயங்கள்லாம் ஏன் இப்போது முன்னெடுத்து பேசுகிறார் குற்றச்சாட்டு வருதே சார்? மதிப்புமிக்க நெறியாளர் அவர்களே, நீங்களும் கூட அந்த அவங்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு லீடு எடுத்து கொடுக்காதீங்க. ஏதாவது அவங்களுக்கு எடுத்து தொடுத்து கொடுக்க வேண்டாம். யாரு கேளுங்க, திமுக ஒன்னும் பெரியாரிய கொள்கையை பின்பற்றக்கூடிய கட்சி கிடையாது. ஏன்னு கேளுங்கள, 1949 செப்டம்பர் 17 அண்ணா திமுக என்கிற கட்சியை ஆரம்பிக்கும் போது, திராவிடர் கழகத்தில இருந்து திமுக ஆகும் பொழுது அண்ணா சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அன்னைக்கே பெரியார் தூக்கி தூர போட்டாங்க. கலைஞர் 1952 பராசக்தி கதை வசனம் எழுதி பராசக்தி படம் வரும்போது கோவில் கூடாது என்பது இல்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது. நாங்களும் கலைஞரை தான், இப்போ கலைஞரை எடுத்துதான் நான் பேசுறேன். கலைஞர் அவர்களே, நீங்கள் சொன்னீங்களே கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது. அதனால அறநிலையத்துறை அமைச்சர்கள் வேண்டாம் என்பது இல்லை, அறநிலையத்துறையில் அறம் சார்ந்தவர்கள் அமைச்சரா இருக்கணும். இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு சேகர்பாபு இருக்காரு, எவர் இருக்காரு, PTR பழனிவேல் ராஜன் அறநிலையத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. நாங்க ஏதாவது சொல்லி இருக்கோமா, ஏதாவது பேசியிருக்குமா? மரியாதைக்குரிய ஐயா சக்கன் அவர்கள் காலத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர், எனக்கு டக்குனு பேர் நினைவுல இல்ல, அவங்க அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தாங்க, பரமேஸ்வரன். அவர் தான் மதுரையில வந்து கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தி அதுக்கு வைத்தியநாத ஐயர் துணை நின்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் பாதுகாப்பா இருந்ததுல வரலாறு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்பழுக்கற்ற நேர்மையாளர்கள் அதெல்லாம் வந்து அறநிலையத்துறையில ஐயா KP கந்தசாமி திருச்செந்தூர் அண்ணன் ஆதித்தன் அவர்களுடைய ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காயாமணிக்கு பக்கத்துல இருக்கிற தட்டார் மடம் தான் அவங்க சொந்த ஊரு.
அதனால நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் வரலாறு தெரியாது நினைச்சாதீங்க. தண்டுபத்து தான் அவங்க சொந்த ஊரு. அதனால ஐயா KPK அப்பழுக்கற்ற நேர்மையாளர்கள், ஐயா CTR பழனிவேல்ராஜன் அப்பழுக்கற்ற நேர்மையாளர், ஐயா பரமேஸ்வரன் அப்பழுக்கற்ற நேர்மையாளர், இவங்கெல்லாம் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு டிராமா பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. தம்பி ஜெயகேதன், பெரியாரெல்லாம் இப்ப மறந்து நாளாச்சு. அம்மா மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சருடைய துணைவியார் ஊர் ஊரா கோயிலா போய் அண்ணன் ஜெயகண்ணனுக்கும் ஜெயகிருஷ்ணனுக்கும் அண்ணன் ஆயத்தன் அவர்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க ஊர் ஊரா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கும்பிடுங்க. கோவில் மாதிரி நடத்துங்க. கோவிலை அரசியலாக்காதீங்க. தெய்வ வழிபாடுகளை அரசியலாக்காதீங்க. கண்ணப்ப நாயனார் புராணத்தை சொன்னீங்கல்ல, அது என்னது? கைலேங்கிரில் இருக்கிற சிவபெருமானுக்கு காட்டிலே கிடைத்த கண்ணப்பனை போல அப்படிதான் பேசுவாங்க. கைலேங்கிரில் இருக்கிற சிவபெருமான் வால்மீகத்துக்கு சொல்றீங்கல்ல, வால்மீகியோட ராமாயணத்துல குகனோடும் ஐவரானோம் முன் பின் குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முன் அகவலர் காவலைய நின்னோடும் எழுவரானோம் சொல்லி விபீஷணனை அரவணைத்து கொண்ட வால்மீகி ராமாயணம் சமத்துவத்தை சொல்லி கொடுத்துச்சு. வால்மீகி ராமாயணம் தான் எல்லோரும் சமம், ஜாதி கிடையாது. ஆண்டவனுக்கு முன்னாலே ராவனுக்கு முன்னால் ராமனோடு எல்லோரும் குகனும் இருந்தால், சுக்கிரவனும் இருந்தால், ராவணன் தம்பி விபீஷணனும் இருந்தான். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, கோவில் கூடாது என்பதில்ல, கோவில் கொடியவரின் கூடாரமா இருக்கக்கூடாது. அதனால தயவு செய்து அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களே, இவங்க சொல்றதை நீங்க நம்பாதீங்க. தினமலர் உரைகள் நேயர்களே, திமுக நாடகம் நடத்துகிறது. திமுக நாடகத்தில் நாமும் நடிகர்களாக இருந்து நாம பங்கெடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா, எங்களுக்கு சேகர் பாபு படிச்சாரு, பட்டம் வாங்கினாரு, வாங்கல, அதை பத்தி எல்லாம் அவசியம் இல்ல. கோவிலை கோவிலாக நடத்துங்கள். நீங்கள் பக்தி பகவேசம் போடக்கூடாது. நான் பூசாரியை தாக்கினேன், அவன் பூசாரி என்பதற்காக, பக்தர் என்பதற்காக இல்ல, பக்தி பகல்வேஷம் போடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். கோவிலின் பெயரால் நீங்கள் கோவில் சொத்துக்களை சூறையாடுவதற்கு, கோவில் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கு, கோவில்ல வந்து நன்கொடை கொடுக்கிற அண்ணன் கூட சொல்லிட்டு போயிட்டாரு. சிவனாரார் என்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர், பண்பாளர், எங்க தெற்கு சீமையை சார்ந்தவர், இன்னும் சொல்ல போனா திருச்செந்தூர் பகுதியை சார்ந்தவர். அவர் கொடுத்த அந்த பணம் நன்கொடை. ஆனா நீங்க அதை சரியா கையாண்டுமா வேண்டாமா? அப்ப உங்களுடைய நிர்வாக தோல்வி என்ன? தோல்வியை காமிச்சா இல்லையா? ஜேசி ஜாயிண்ட் கமிஷனர், இணை ஆணையர், இந்து சமய அறநிலைத்துறை என்ன செய்யறாரு? டெம்பிள் இன்ஸ்பெக்டர், கோவில் ஆய்வாளர், டெம்பிள் இன்ஸ்பெக்டர் எங்க? உதவி ஆணையர் எங்க? ஆக திமுக மிகப்பெரிய அளவில் எல்லா நிலையிலும் ஒரே ஒரு செய்தியோட முடிக்கிறாங்க ஜெயகிருஷ்ணன் அவர்களே. இன்னைக்கு கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு செய்தி, உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா இல்லையா, தொடர்கிறாரா இல்லையா என்பதை 10 நாட்களுக்குள் சொல்லணும். எதுக்காக? செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர், பிணையில இருக்கிறார். அவர் அமைச்சராக தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதை உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட், ஹையர் பாடி, சுப்ரீம் பாடி சொல்றது, சுப்ரீம் ஜுடிஷியல் பாடி சொல்லுது. இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, தினமலர் உரைகள் நேயர்களே, இந்த நாடு காப்பாற்றப்படுவதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பா சார். சார் ஆதித்தன் சார், இப்போ வந்து இவர்களுக்கு வந்து அந்த அறநிலைத்துறை பிரச்சனையா இல்ல சேகர் பாபு பிரச்சனையா? அதாவது இவங்களுக்கு வந்து அறநிலைத்துறையோட சேகர் பாபு தான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவரே சொன்னவர் வடசென்னைக்காரரு. வடசென்னைக்காரங்களோட பேச்சு நடவடிக்கைல வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆரம்பத்த காலத்துலேருந்து சென்னை வாசியா என்னைக்குமே வடசென்னைக்காரங்கள ஒரு பிடிக்கு இறக்கி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த இதை டெவலப் பண்றது கிடையாது, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்க கடுமோடா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு பெரிய தீவிரமான ஐயப்ப பக்தர், எவ்வளோ பெரிய பிரச்சனை தாண்டி தான் இந்த இதில் செயல்படுறாரு. ஏன்னா அவர் வந்து வேகமா செயல்படுறவர் ஸ்டாலினுக்கு, அதனால அவரை வச்சிருக்காங்க. அவரு அதே கோயிலுக்குலாம் போறாரு. அதாவது பெரிய பெரிய முதுநிலை திருக்கோயில் சொல்றாங்கல்ல, கோடிக்கணக்கில் வருமானம், அந்த கோயில்கள்லாம் தான் பெரிய பெரிய பிரச்சனை சொல்லி காட்டுறாங்க. மற்ற கோயில்கள்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. வருமானம் அதிகம் வர்ற பிரச்சனை கோயில்கள்ல வந்துதான் இவங்களும் பிரச்சனை சொல்றாங்க. அவரும் அதை பேசுறாரு. அவர் அரசியல் ரீதியா அப்பப்போ அண்ணாமலையை சீடுறதுனால அண்ணாமலைக்கு அவர் மேல தனிப்பட்ட
விரோதமானது இல்லை. அதனால படிக்காம இப்படிலாம் சொல்லிட்டாரு, குற்றப்பதிவேறுன்னு சொல்லிட்டாரு. ஆனா தமிழ்நாட்டுல எனக்கு தெரியும் எத்தனையோ குற்றப்பதிவேறுல இருந்தவங்க பின்னால எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அதுக்கு திருந்தி நல்லா இருக்காங்க. பெரிய ஜாதி கட்சி தலைவர்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால அது ஒன்றும் பெரிய இது இல்லை. குற்றப்பதிவேறு ஒரு காலத்துல தப்பு பண்றாங்க, தப்பு இல்லை. அதுக்கான தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு அவர் தப்பு பண்றாரா, அறநிலையத்துல 50 கோடியை எடுத்தாரா சொல்லுங்க. அந்த காலத்துல இதே திருச்செந்தூர் கோயிலுக்கு வைரவே சொல்லி கலைஞரே நடைபயணம் வந்தாரு தெரியுமா? நீதி கேட்டு நடைபயணம் வந்தாரு, வைரவேலு போச்சு. அப்போ ஆர்எம்பி தான் அறநிலையத்துறை அமைச்சர். அப்போ அவரை பத்தி சொல்லலையே இவங்க. அதனால அது அந்தந்த பிரச்சனை வரும்போது நீங்க இப்ப நீங்க ஒருத்தர் வீடியோ போட்டால் போலீஸ் போனது தப்பு தான். 4 மணிக்கே ஒருத்தர் வீட்டை போய் கதவு தட்டுறது தப்பு தான். அது ஒன்றும் பெரிய தீவிர செயல் கிடையாது. ஆனா வேற அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்களா அதை பார்க்கணும். அதான் அரசியல் கட்சிகள் பிஜேபி மாதிரி அவங்களாம் எல்லா கட்சியும் சொல்லணும், சொல்ல வேண்டியது சொல்லுவாங்க. ஏடிமி கூட பல இதில் சொல்றாங்க, பிஜேபி இந்த மாதிரி அறநிலைத்துறை இந்து மத இதெல்லாம் நாங்க தான் ஒட்டுமொத்த பிரதிநிதி அப்படின்னு ஒரு இமேஜை கொண்டு வராங்க. அதை தமிழ்நாட்டுல எப்படி கங்கை சூழலும் ஆகக்கூடாது, கங்கை சூழலும் ஆகக்கூடாது, மங்கை சூழகமானால் கங்கையில கடவுளா, கங்கை சூழலும் ஆகக்கூடாது. கோவிலே புனிதமான அந்த கோவிலின் பெயரால் நடக்கிற அக்கிரமத்தை கண்டிக்கும் சார், ஆய்க்கும் சார். கோவிலின் பெயரால் நடக்கிற அக்கிரமம், அத்துமீறல், அயோக்கியத்தனம், ஊழல் அனைத்து கண்டிக்கணும் சார். உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் கண்டிச்சாதான் இந்த நாட்டுல அறம் தலைக்கும், தர்மம் தலைக்கும். அதாவது திருச்செந்தூர் கொஞ்சமா டெவலப் பண்ணாங்க. ஜூலை மாதம் வரும்போது திருப்பதி மாதிரியே கொண்டு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இப்படி குழப்பங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் 2 மாதம் சரியாகும்னு பார்ப்போம், எப்படின்னு பார்க்கணும். மற்றபடி இப்ப அவரு அண்ணாமலை சொல்லிருக்க, நாங்க இந்த படிப்பு பொலித்துல வரும்போதெல்லாம் இந்த ஒவ்வொரு தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு நேற்று பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல அது நடைபெறுமா? அது சொல்லுங்க. தனியார் பள்ளிக்கு அனுமதி தர மாட்டோம்னு சொல்றது நடைபெறுமா? எந்த ஆட்சியும் நடைபெறும். ஏன்னா மத்திய அரசோ மாநில அரசோ இப்போ பொது சுகாதாரம் பள்ளி கல்விக்கு பெரிய அளவுன்னு நிதி ஒதுக்குறது கிடையாது. தனியார்ட்ட விட்டாங்க பாதிய. அப்படி இருக்கும்போது இவங்க அதை போய் சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பள்ளியும் பிஎம்சி பள்ளியே அது மாத்துங்க, அரசு பள்ளியை மாத்தலாம். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல மாடல் பள்ளின்னு போட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் பள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அதுக்கெல்லாம் நிதி தர மாட்டாங்கன்னு தான் பிரச்சனை வெளியே. அதவே இதை ஒரு பிரச்சனையாக்கி பேசிட்டு இருக்காரு. ஆனா அது பிஜேபி அவங்க எதிர்கட்சியை அப்படிதான் பேசணும், தான் பேசுவாங்க. அதுக்கு ஆளுங்கட்சி பதில் சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அது எரிச்சலா வருது. அதுக்கு இந்த மாதிரி உடனே நீ குற்றவாளி அந்த மாதிரி சொல்றாங்க. அது எப்படி ஏற்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பா சார். இப்போ நம்ம செல்வம் சார் சொல்லும் போதே இது போன்ற கல்வி பெரிய அளவு இல்லாதவர்கள், அதுக்கப்புறம் பின்னணி உள்ளவர்கள், இவரெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா பெரிய ஒரு வினாவை எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் ஏற்றுக்கொண்டனால வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரதிநிதி தானே, அதை எப்படி நம்ம அவர் குற்றம் சொல்ல முடியும் இல்லையா? அதை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது என்னென்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாக்டரேட் படித்த ஏதோ ஒரு கேண்டிடேட் நிற்கிறாருன்னு வைங்களேன். அவர் கல்வி புலத்தில் பெரிய ஆளாக இருப்பார். ஒரு எம்எல்ஏ தொகுதியில் நிற்கிறாருன்னா அங்கே சாதாரணமாக உங்களுக்கு எந்த வித படிப்பறிவும் இல்லாத ஆனாலும் கூட மக்கள் பணி ஆற்றக்கூடிய ஒரு நபர் நிற்கிறாருன்னா மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க? மக்கள் பணி செய்கிறவங்க. மக்கள் பணி செய்கிற அங்கே யார் உங்களுக்கு அவைலபிலிட்டி, உங்களுக்கு யார் கூப்பிட்ட உடனே வர்றாங்க அந்த பணிகளை ஆற்றக்கூடிய, உங்களுக்கு டாக்டரேட் பண்ண வர கூப்பிட முடியுமா? மக்கள் பணி ஆற்றக்கூடிய நபர்களை நான் அதுக்காக என்னென்னா கல்வி படித்தவங்க எல்லாத்தையும் நான் ஒதுக்கிற சொல்லிடல. உங்களுக்கு படித்தவங்க எப்படி அரசியலில் முக்கியமோ படிக்காதவர்களும் முக்கியம். உங்களுக்கு சம அளவில் வாய்ப்பு கொடுத்தாதான் செயல்பாடுகளை செய்வதற்கென்று எம்எல்ஏக்கள் வேண்டும், அமைச்சர்கள் வேண்டும், கட்சியில் வரும்போது தொண்டர்களாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், கல்வி புலம் மட்டுமே இருக்கக்கூடியவர்னா உங்களுக்கு நம்ம யூனிவர்சிட்டி நடத்தலை. இது அரசு ஆட்சி, அனைவருக்கும் பொதுவானது. மக்களோடு பழகுகிற ஒரு அந்த அமைச்சராக இருக்கிறார், மக்களோடு பழகுகிற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இன்னொன்று அவருடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெறுகிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெரிய கோயிலுக்கு தனியாக ஒரு பயணம் போகிறார். நான் என்ன சொல்கிறேன், அமைச்சராக சென்னையிலேருந்து அவர் அந்த பணியாற்றலை. என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தனிப்பட்ட நான் அவர் சேகர்பாபு மீது நமக்கு இப்படி பேசணும்னு நமக்கும் இது இல்லை. அவர் சென்னையில் இருந்துக்கிட்டு, நான் அண்ணன் செல்வனுக்கு சொல்கிறேன், அதாவது சென்னையில் இருந்துக்கிட்டு அவர் நினைச்ச அதிகாரிகளை வச்சு அங்கே பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு குடமுழுக்களும் நேரடியாக போகிறாரு, ஒவ்வொரு குடமுழுக்குக்கும் தானே முன்னின்று நடத்துறாரு. நான் என்ன சொல்கிறேன், இதையெல்லாம் செய்வதற்கு சரியான ஒரு நபராக சேகர்பாபு இருப்பதால் ஆதித்தண்ணன் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்து சமயத்திற்கு மொத்த குத்தகைதாரராக நினைக்கிறார்கள். அதை உடைக்கும் வண்ணம் அண்ணன் செயல்படுவதால் அவர் மீது காழ்ப்புணர்வு பாய்ச்சப்படுகிறது. கண்டிப்பாக. சரி, இப்போ இறுதி சுற்றில் நம்ம சாரோட கருத்து தெரிவிச்சிட்டோம்.
செல்வம் சார், உங்களோட இறுதி கருத்து என்ன? 142 கோடி மக்களை உள்ளடக்கிய பாரதம் என்ற பாரத தேசம் பழம்பெரும் தேசம், நீரதன் புதல்வர் என்பதில் பெருமை கொள்ளுங்கள். நாங்கள் இந்திய தேசத்தை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலே எங்களை சுருக்கிக் கொள்வதில்லை. குறிப்பிட்ட மதத்துல இந்து மதம் கல்தோன்றி மண்தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, மூத்த மொழி தமிழ் மொழி, மூத்த மதம் இந்து மதம். அதனால இந்து மதத்தை யாரும் காப்பாற்ற வேண்டாம், அழிக்காம இருந்தா போதும். அதே நேரத்துல சமய சார்பற்ற பார்வையை கொண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் 142 கோடி மக்களுக்குமான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதுக்கு அடுத்து 2026 அப்பழுக்கற்ற நேர்மையான கரைபடியாத ஊழல் கடுகு முனை அளவு கூட ஊழல் இல்லாத ஒரு அரசை தமிழ்நாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சி தருவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானரான வாக்காளர் பெருமக்கள் 82 லட்சம் வாக்காளர்கள் எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தார்கள். இன்னும் 2 கோடி மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த நாடு ஒரு நல்ல ஆட்சியை, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை, யோக்கியமான ஆட்சியை, அப்பழுக்கற்ற ஆட்சியை, ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி மதிப்புமிக்க எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் ஒரு ஆட்சியை தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நாடு பாரதிய ஜனதா கட்சி. சார் ஆதித்தன் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது நீங்க சொல்ற மாதிரி கல்வி தொகுதியம் அதெல்லாம் வச்சு நம்ம பேசுறது சரி கிடையாது. ஏன்னா இந்தியாவிலையும் சரி, நம்ம வட அகில இந்திய பாராளுமன்றத்திலும் சரி, கல்வியாளர் இல்லாதவன் தான் அதிக சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர்கள்லாம் ஊழல் வழக்கில் கைதாகி உள்ள போயிருக்காங்க. அதே நம்ம கண்கூடா பார்க்கிறோம். படிச்சவங்க இப்பெல்லாம் பண்றாங்க. அதை படிக்காதவங்க அதுக்காக அது ஒரு பெரிய தப்பு. ரெண்டாவது, சரித்திர பதிவேடு குற்றவாளிங்கிறதையும் தப்பு. இன்னொன்னு, அவர் அண்ணாமலை சொல்லும் போது இந்த நம்ம இங்க கல்வி திட்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்வியா எதனால பிரச்சனை வருது? மத்திய அரசியலையும் மாநிலம் பொதுப்பட்டியல இருக்கிறனாலதான் பிரச்சனை இருக்கு. அந்த பொதுப்பட்டியலை நீக்கி எமர்ஜென்சி காலத்துல இந்திரா பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்றவங்க அதை அப்படியே கல்வி பட்டியல பண்ணது தப்ப திருத்த வகையில மாநிலத்துக்கு கொடுங்க. மோடி நண்பர் அமெரிக்கா ட்ரம்ப் அதை பண்ணியிருக்காரு. மத்திய கல்வியை கலைச்சிட்டு மாநிலத்துக்கு அனுப்பிட்டா எல்லாத்தையும். அதை இங்க பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக சார், நன்றி சார். நேரிலே இன்று விவாதத்தில் படிக்காதவர்கள் பதவியா, திமுக கட்டமைப்பு பற்றி பாஜக சொல்வது சரியா என்ற தலைப்பிலே பேசினோம். கலந்து கொண்டு நமக்கு கருத்துக்களை தெரிவித்த ஜெயக்கண்ணன் அவர்களுக்கும் செல்வம் அவர்களுக்கும் ஆதித்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.